மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அந்த பொண்ணோட அம்மா வேற எங்கேயாவது பொண்ணு இருப்பாளான்னு தேடிக்கிட்டு இருப்பா. அந்த மகா நிச்சயமா ஊரை விட்டு போயிருப்பான். அவளுக்கு அப்பவே அள்ளு விட்டுருச்சுடா. தெரியாம வாய் உளறிட்டாலே தவிர இங்கேயே பயந்துட்டா. இங்க இருந்தா செத்துருவோன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சுடா. அதனாலதான் அவ போலீஸ் பின்னாடியே ஓடினா. அது மட்டும் இல்லாம நேரம் ஊரை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடி இருப்பான். சார் அவன் மறுபடியும் போலீஸோட வந்து நிக்க போறா சார். டேய், நான் இன்ஃபார்மர் கிட்ட பேசிட்டேன். அவ வேற எந்த ஹெல்ப்பும் கேட்கல. அப்படியே ஊருக்கு போறோம் தான் சொல்லியிருக்கா. அதனால அவனால இனி பிரச்சனை இல்ல. முதல்ல நீங்க கிளம்பி வாங்கடா. சரி சார், நாங்க வரோம். டேய் மச்சான் வாடா. பேலன்ஸ் சார் கிளம்பி வர சொல்லிட்டாரு. அந்த நர்ஸ் சிக்கனானா அவ மூஞ்சில கீரல் போடலாம்னு நினைச்சேன். கத்திக்கு வேலை இல்லாம பண்ணிட்டா. எங்கேயாவது சிக்கனா பாத்துக்கலாம். நீ வாடா. ஹோட்டல் ரூம்ல தங்க வேண்டாம், உன் வீட்டுக்கும் போக வேண்டாம்னு சொன்னல. அது ஏன்னு இப்ப புரியுதா? பர்தா போட்டு எஸ்கேப் ஆயிடுவோம்னு சொன்னப்போ அவங்க தேடி வரமாட்டாங்கன்னு சொன்னேன். உன் வீடு வரைக்கும் தேடி வந்திருக்காங்க பாத்தியா? அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஹோட்டல் ரூம்ல தங்க வேண்டான்னு உடனே எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க? அந்த வேலன் இருக்கானே, அதான் உன் ஹாஸ்பிட்டலோட கோஆர்டினேட்டர். அவன் எவ்வளவு பெரிய பொறுக்கின்னு அவன் மூஞ்சிலேயே எழுதி ஒட்டி இருந்துச்சு. அவன் உன்னை பார்த்த பார்வை, என்ன பார்த்த பார்வை, அதுலயே அவன் 1ஆம் நம்பர் கிரிமினல்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆள் பார்வைக்குதான் சஃபாரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டீசெண்டா இருக்கான். அவன் நிச்சயம் ஒரு ரவுடி. ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ்னு எல்லாரும் இப்போ இந்த மாதிரி ஒரு ரவுடிய வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அவன் என்னையும் உன்னையும் தேடி வருவான்னு தோணுச்சு. அதான் ஹோட்டல்ல தங்க வேண்டாம், உடனே அங்கிருந்து போயிடுவோன்னு சொன்னேன். நல்லதா போச்சு. அந்த ஹோட்டல்லையோ இல்ல வீட்லயோ இருந்தோ அந்த ரவுடி பசங்க நம்ம கழுத்தை நெரிச்சு போட்டுட்டு போயிருப்பாங்க. அதான் தப்பிச்சிட்டோமே. சரி வா, உன் ரூமுக்கு போயிடுவோம். இங்க யாராவது நம்மள பாத்துட்டு போறாங்க. ரூமுக்கு போனா பரவாயில்லையா? அவங்க தேடி வந்துட மாட்டாங்களா? நிச்சயம் வரமாட்டாங்க. அதான் தேடி பார்த்துட்டு போயிட்டாங்கல்ல, இனி இங்க வரமாட்டாங்க. நான் இவங்களை ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டேன். இப்பதான் இவங்க உண்மையான முகத்தை பார்த்தேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு என்னால யோசிக்கவே முடியல. நானும் கொஞ்ச நாளாவே இந்த மாதிரி கிரிமினல்களையா தான் பார்த்துட்டே இருக்கேன். அதனால இவங்க எல்லாரும் எப்படி எப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. வா போலாம். எனக்கு சொந்த ஊரு நெல்லூர். இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறதுக்காக இங்க தங்கியிருக்கேன். அதனால ரூம் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல. நான் என்ன இங்கேவா தங்க போறேன்? சரி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. இந்தாங்க. ஆமா, குழந்தைங்களை கடத்துற கேவலமான வேலை செய்யறாங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல. ஒரு நர்ஸா இருந்துகிட்டு எப்படி உன்னால அங்க வேலை பார்க்க முடியுது? அங்க அப்பப்போ அந்த ரவுடிங்க ஏதாவது குழந்தைய ட்ரீட்மெண்ட்க்கு கூட்டிட்டு வருவாங்க. சில சமயம் ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு வரோம்னு சொல்லுவாங்க. சில சமயம் வீட்டு தோட்டத்துல வேலை பாக்குறவங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு லேசா குழப்பம் இருக்கும். ஆனா சரி, நம்ம வேலை தானே பாக்குறோம், இது எதுக்கு யோசிச்சுக்கிட்டேன்னு விட்டுருவேன். ஆனா உங்க பொண்ணு வெண்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால அப்படி நினைக்க முடியல. அதான் துணிஞ்சு உங்களுக்கு தகவல் சொன்னேன். அது மட்டும் இல்லாம அவளோட ரீல்ஸ் எல்லாமே நான் பார்த்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். அதான் அதை வச்சு உங்களை பிடிச்சேன். எப்படியோ கடவுள் மாதிரி வந்து என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துட்டேன். நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி எல்லாம் விடுங்க. இப்ப நாம வெண்பாவை எப்படி காப்பாத்த போறோம்? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு நீ தான் சொல்லணும். என்ன ஐடியா மேடம்? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா
எப்ப நாம அங்க போக போறோம்? நல்ல கூட்டம் இருக்கிற நேரத்துல தான் நாம அங்க போகணும். அப்பதான் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். உங்க ஹாஸ்பிட்டல்ல எப்ப கூட்டம் இருக்கும்? காலையில 9 மணிக்கு ஓபி டைம். அப்பதான் அவுட் பேஷண்ட் வருவாங்க. அந்த சமயத்துல கூட்டம் நிறைய இருக்கும். அப்ப காலையில 9 மணிக்கு அங்க போவோம். கூட்டம் இருக்கிறது ரிஸ்க் ஆயிராதா? கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த கூட்டம் உங்களுக்கே எதிரா மாறிடும். கூட்டம் தான் நமக்கு ரிஸ்க், கூட்டம் தான் நமக்கு பாதுகாப்பும். அதனால கூட்டமான நேரத்துல போறதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை. எனக்கு என் பொண்ணு வேணுமா? அதுக்காக நான் என்ன ரிஸ்க் வேணும்னாலும் எடுப்பேன். இப்ப என்ன யாருக்கும் அடையாளம் தெரியாதுல்ல? கண்டிப்பா தெரியாது மேடம். இப்ப நான் என்ன பண்ணணும்? ஓகே, நான் அதே பண்ணிடுறேன். மேடம், இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா இந்த பக்கமா போனீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. நீங்க பத்திரமா போய் சேர்ந்துடலாம். சரிம்மா. மேடம், ஒரு நிமிஷம். எஸ், நீங்க யாரு? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. எஸ், என்ன நீங்க பார்த்திருக்க முடியாது. என் பேர் சுஜாதா. நான் ஒரு நியூரோ சர்ஜன். ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அப்படியா? நியூரோ சர்ஜன் யாரும் எங்களுக்கு தேவையில்லையே. அப்படியா? டாக்டர் ராகுல் தான் சொல்லி அனுப்புனாரு. அவருக்கு தான் அப்பாயின்மெண்ட். அவருக்கு ஒரு சர்ஜரி இருக்கிறதால வர முடியல. அதான் என்ன அனுப்புனாரு. ஓ, டாக்டர் ராகுல் சார் ரெஃபர் பண்ணி வரீங்களா? ஆமா. வெண்பாண்ட சைல்ட் பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா? எஸ். நேரா போய் ரூம் நம்பர் 21 பாருங்க. அங்கதான் அந்த சைல்ட் பேஷண்ட் இருக்கா. யா, ஓகே. சிங்காந்தளி உனையள்ளவா செல்லத்தின்றலே உனையேந்தவா அழைத்தேன் உன்னை என்னோடு இருப்பேன் என்றும் உன்னோடு அன்பே உன் கைகள் என்னை தீண்டுமா ஆராரோ ஆராரிரோ. யார் நீங்க? ஐ அம் டாக்டர் சுஜாதா, நியூரோ சர்ஜன். சைல்ட் பேஷண்ட் வெண்பாவை பார்க்கறதுக்காக வந்தேன். யாரோ ஒரு ஜென்ஸ் டாக்டர் தானே வருவாங்கன்னு சொன்னாங்க. அவரால வர முடியல, அதான் என்ன அனுப்பியிருக்காரு. ஓ, அப்படியா? சரி, பாருங்க. டாக்டர் பேஷண்ட்டை பார்க்கும்போது வேற யாரும் இங்க இருக்க கூடாது. அதனால நீங்க வெளியே இருங்க. குழந்தை தானே டாக்டர்? குழந்தைய செக் பண்ணும்போது தான் பெரியவங்க இருக்க கூடாது. சரி, நான் வெளில நிக்கிறேன். நீங்க பாருங்க. வெண்பா, மலிமா, மலிமா வந்துட்டீங்களா? மலிமா, தங்கம். மேடம், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 10 மினிட்ஸ் ஆகும். சரிங்க மேடம், நான் ரிசப்ஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் வந்ததுக்கு அப்புறம் கிளம்புங்க.
ஓகே, போயிட்டு வாங்க. ம். வெண்பா, மலிமா மலிமா வெண்பா, நமக்கு ரொம்ப நேரம் இல்ல. நம்ம சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். அதனால நான் சொல்றப்ப நீ கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேவா? ஓகே மலிமா. ஆ சரி, அது வரைக்கும் நீ கண்ணை முடிக்க. ஹலோ, ஆக்சிஜன் சிலிண்டர் ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. எனக்கு உடனே அனுப்பி வைங்க. 40 சிலிண்டர் வேணும். ஆமா, எஸ்ஜி ஹாஸ்பிட்டல் தான். உடனே அனுப்புறீங்களா? சரி, நான் போனை வைக்கிறேன். என்ன வசந்தி, வேலையை பார்க்காம இங்க வந்திருக்க? சார், வார்டு நம்பர் 32ல இருக்க பேஷண்ட் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரியும் பில்லும் அனுப்பணும். ரிசப்ஷன்ல சொல்லிட்டேன், இப்ப போயிடும். அப்புறம் டாக்டர் ராகுலுக்கு பதிலா வேற ஒரு லேடி டாக்டர் வந்திருக்காங்க. உங்களை மீட் பண்ணாங்களா சார்? டாக்டர் ராகுலுக்கு பதிலா லேடி டாக்டர் வந்திருக்காங்களா? டாக்டர் ராகுல் என்கிட்ட அப்படி சொல்லலையே. அவரு தான் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னாரு. அப்படியா? அப்போ அங்க போறது யாரு சார்? அப்படியா? இரு, டாக்டர் கிட்டே கேட்டுருவோம். வேலன் சொல்லுங்க. சார், நீங்க எதுவும் உங்களுக்கு பதிலா வேற யாரையாவது அனுப்புறீங்களா? இல்லையே, நான் யாரையும் அனுப்பலையே. நீங்க அனுப்புனீங்கன்னு சொல்லி ஒரு லேடி டாக்டர் வந்திருக்காங்களா? இது ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ் ஆச்சே. நான் எப்படி வேற யாரையாச்சும் அனுப்புவேன்? அப்படியா? சரிங்க டாக்டர், நான் மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். அப்ப யாரு வந்திருப்பா? சரியா கேட்டியா? நியூரோ சர்ஜன் தானா? என்கிட்ட நியூரோ சர்ஜன் தான் சொன்னாங்க. டாக்டர் ராகுல் அனுப்புனதா சொன்னாங்க சார். டேய் பாபு, நீ என்ன இங்க வந்துட்ட? அவ பக்கத்துல யார் இருக்கா? ஒரு லேடி டாக்டர் வந்தாங்க. டெஸ்ட் பண்ணோம், வெளில போங்கன்னு சொன்னாங்க. அதான் இங்க வந்தேன். தொலைஞ்சது போ. நம்ம யாரும் ஏமாத்திட்டாங்கடா. போ. ஹலோ மகா, நான் வெண்பா கூட தான் இருக்கேன். இப்ப நீ உன் வேலையை ஆரம்பிக்கலாம். இதோ ஆரம்பிச்சிடுறேன் மேடம். வெண்பா செல்லம், இப்ப நம்ம ஒரு ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க போறோம். இது நமக்கு வாழ்வா சாவா ஓட்டும். அதனால மல்லிமா கையை இருக்க பிடிச்சுக்கணும். சரியா? மலிமா, நம்ம காம்பினேஷன் எப்பவுமே மீட் பண்ணணும். நான் ரெடி மலிமா. சரி வா. சொல்லு மகா. ராம், கேம் ஆரம்பிச்சிடலாம். இப்ப பாரு, இந்த ஹாஸ்பிடல்ல எல்லாரும் எப்படி திருச்சி விடுறாங்க பாரு. வெண்பா வா. இங்க பாரு, கவனமா இருக்கணும். மிஸ் ஆயிடக்கூடாது. சார் சார் சார், அவ அந்த குழந்தையை தூக்கிட்டு ஓடுறா. வெண்பாவை தூக்கிட்டு ஓடுறா சார். ஏய், புடிங்க, புடுடா, புடுடா. ஏய்டா. நில்லுங்கடா. ஓடுறா, ஓடுறா, ஓடுறா. நில்லுங்கடா. ஓடுறா. ஏய், ஓடாதீங்கடா. ஓடாதீங்கடா. என் செல்லம், நீ நல்லா இருக்கியா? அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. அம்மா தான் உன்னை தொலைச்சிட்டேன். அம்மா கவனமா இருந்திருக்கணும்ல. என்ன மன்னிச்சிடு வெண்பா. மலிமா, நீங்க என்ன கார்ல தானே உட்கார சொல்லிட்டு போனீங்க. நான் தான் கீழே இறங்கி போயிட்டேன். நான் தான் கவனம் இல்லாம இருந்துட்டேன் மலிமா. உன்னை ரன்னிங் காம்படிஷனுக்கே கூட்டிட்டு போயிருக்க கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்களே செல்லம். அது அம்மா பண்ண தப்பு தானே? மலிமா, ரன்னிங் ரேஸ்க்கு கூட்டிட்டு போக சொல்லி நான் தானே ரொம்ப அனுப்பிடிச்சேன். எவ்வளவு அழுத. அதனால தானே மலிமா நீங்க என்ன கூட்டிட்டு போனீங்க. உன்னை சுத்தி இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு நான் யோசிச்சிருக்கணும் வெண்பா. நீ சின்ன பொண்ணு, நான் தானே கவனமா இருந்திருக்கணும். என்ன சுத்தி ஆபத்து இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? உங்களுக்கு தெரியாதுல்ல மலிமா. நான் காம்படிஷன்ல ஜெயிக்கணும் தானே மலிமா கூட்டிட்டு போனீங்க. அது மட்டும் இல்லாம தொலைஞ்சு போன என்ன நீங்க தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க மலிமா. நீ பேசுறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு வெண்பா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இது என்ன மலிமா கெட்ட பழக்கம்? எங்கேயாச்சும் ஒரு அம்மா பொண்ணுக்கு நன்றி சொல்வாங்களா?
அதுக்கு நீங்க 2 முத்தம் சேர்த்து கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். என் சமத்து, என் அறிவு செல்லம். உன்னை அடிச்சாங்களா செல்லம்? உன்னை கஷ்டப்படுத்தினாங்களா? என்னென்னமோ நடந்துச்சு மலிமா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆனா இப்ப நான் உங்களை பார்த்த சந்தோஷத்துல இருக்கேன். வேற எதையும் பேச வேணாம் மலிமா. சரி செல்லம், அம்மா இத பத்தியும் பேசல. மேடம், அந்த வேலனும் அவங்க ஆட்களும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க அவங்கள எப்படியாவது பிடிச்சிடுவோம். வெண்பா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நீ நல்லா இருக்க தானே? நான் நல்லா இல்ல இன்ஸ்பெக்டர் அங்கிள். ஏன் வெண்பா, என்னாச்சு? என்னோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கஸ்டடியில தான் இருக்காங்க அங்கிள். அவங்களையும் நீங்க காப்பாத்தினாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். அவங்க உங்களை எங்க வச்சிருந்தாங்கன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா வெண்பா? நான் மயக்கத்துல இருந்தேன் அங்கிள், அதனால என்ன எங்க வச்சிருந்தாங்கன்னு தெரியல. சார், அந்த கோஆர்டினேட்டர் வேலன் இருக்கானே, அவன் அந்த டீமோட லிங்க்ல இருக்கிறவன் தான். அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. அவனை மட்டும் பிடிச்சா அந்த மொத்த கூட்டத்தையும் பிடிச்சிடலாம். ஓகேம்மா, நாங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். நிச்சயமா அந்த 2 குழந்தைகளையும் நாங்க காப்பாத்திடுவோம். சரியா வெண்பா? தேங்க்யூ அங்கிள். அவங்கள ரிலீவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்து என் மலிமாக்கு அனுப்பி விடுங்க. கண்டிப்பா பண்றேன் வெண்பா. அப்புறம் மேடம், நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க. உங்க பாதுகாப்புக்கு ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்கிறேன். ஊருக்கு நீங்க பத்திரமா போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன் சார். ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறோம், போலீஸ் எப்படி நடந்துப்பாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டே வந்தேன். நீங்க ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணீங்க சார். உங்க உதவி என்னால மறக்கவே முடியாது. காவல்துறை உங்க நண்பன்கிறது தமிழ்நாடுக்கு மட்டும் இல்ல மேடம், இந்தியா முழுக்க பொருந்தும். உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது எங்களோட கடமை. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ அங்கிள். மகா, எங்களுக்கு உதவி பண்ண போய் உன்னோட வேலை போயிடுச்சு. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. சென்னைக்கு வரியா? என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உனக்கு அங்க நல்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை வாங்கி தரதுக்கு ஏற்பாடு பண்றேனே. மேடம், இது ஒரு ஃப்ராட் ஹாஸ்பிட்டல் மேடம். இவங்க கையால சம்பளம் வாங்காம வெளியில போறேனேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேடம். சீக்கிரமா வேலை கிடைச்சிடும், நீங்க கவலைப்படாதீங்க. பார்வதி நர்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறியா? சென்னைக்கு வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு 2 பேரும் வாங்க. ஓகே மேடம். சரி, நாங்க கிளம்புறோம். வரோம் சார். ஓகே மேடம். பாய் அங்கிள். பாய் வெண்பா. பாய் Bye. ஆண்டி. மலிமா, இந்த போலீஸ் அங்கிள் நம்ம வீட்டுக்கு வருவாரா? வருவாங்க. எங்க வீட்டுக்கு வந்தா சாப்பிடுவீங்களா போலீஸ் அங்கிள்? சாப்பிடலாமே. உங்ககிட்ட கன் இருக்கு அங்கிள்? இல்லையே. அப்புறம் எப்படி அங்கிள் எங்களை எனிமீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துவீங்க? எனக்கு கராத்தே தெரியும், நான் கையாலே சண்டை போடுவேன். ஆனா அவங்க கிட்ட எல்லாம் கண்ணு வச்சிருப்பாங்களே. வண்டியில போலீஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலே அவனுக்கு இந்த பக்கமே வரமாட்டானுங்க. நீ கவலைப்படாதடா. வெண்பா, நீ ஒரு நிமிஷம் இரு. டாடா கிட்ட நீ கிடைச்சிட்டேன்னு சொல்லிடுவோம். மல்லி வீடியோ கால் பண்றா. மல்லி, அண்ணி, என் கூட யார் இருக்கான்னு பாருங்க. வெண்பா குட்டி, என் செல்லம், நீ கிடைச்சிட்டியாடா? வெண்பா, விஜய் தம்பி, வெண்பா. வெண்பா, 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 எங்கம்மா இருந்த? இவ்வளவு நாளா எங்கம்மா இருந்த? எங்கேயோ இருந்தாடா, என்ன எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாங்க. பத்திரமா வந்துட்டியா செல்லம்? உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? தோ நான் வந்துட்டே இருக்கேன் தாடா. மல்லிமாதை என்ன காப்பாத்திட்டாங்களே. அம்மா, நீங்க ஏன் வரல டாடா? டாடாக்கு கால்ல அடிபட்டு இருக்கு வெண்பா, அதனால தான் வர முடியல. ஓ அப்படியா? எப்படி டாடா அடிபட்டுச்சு? நீ நேர்ல வா, நான் சொல்றேன். உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் டாடா. டாடா, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. சீக்கிரம் வா. டேய், போனை குடுறா. ஹே வெண்பா குட்டி, ஹலோ ராஜி அத்தை. பத்திரமா இருக்கியா? பத்திரமா இருக்கேன் அத்தை. சரி சரி, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. சரியா? சரிங்க அத்தை.
வெண்பா இன்னும் எவ்வளவு நேரத்துல வருவீங்க? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடுவோம். இன்னும் 2 மணி நேரத்துல வீட்ல இருப்போம்டாடா. சீக்கிரம் வாமா. உன்னை ரொம்ப நேரம் பார்க்காம இருக்க முடியலடா. என்னாலையும் தான்டாடா. உங்களை ரொம்ப நேரம் பார்க்காம இருக்க முடியாது. தம்பி கொடுங்க. சரி மல்லி, நீங்க நேரா வீட்டுக்கு வந்துருங்க, நேர்ல பேசிக்கலாம். சரிங்க அண்ணி. அங்கிருந்து வர்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பத்திரமா வந்துடலாம்ல? எங்க கூட ஒரு போலீஸ் எஸ்கோட்டா வராரு அண்ணி. அப்போ நான் வெண்பாக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிடுறேன், நீங்க சீக்கிரமா வந்துருங்க. சரிங்க அண்ணி. எங்க மல்லி போராடி வெண்பாவை கூட்டிட்டு வந்துட்டா. தாய்னா அவதான் தாய். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.